இந்த பொண்ணு எங்க வருது? இங்க கணேசமூர்த்திங்கிறது இவர்தாங்க, இவர்தான். எங்க அப்பா என் அக்காக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு காலையில 10 to 12 முகூர்த்தத்துல எங்க அக்காக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா இந்த நிமிஷத்துல கூட எங்க அக்கா உங்களையே நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசி ஆகணும்னு அடம் பிடிச்சா. அதனால யாருக்குமே தெரியாம மேக்கப் போட பார்லர் போறோம்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க அக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா. தயவு செஞ்சு அவ என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேளுங்க. போக்கா என் தங்கச்சி உங்ககிட்ட சொன்னது அதேதான் நானும் சொல்றேன். எங்க அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. எவனோ ஒருத்தன் என் கழுத்துல தாலி கட்டணும், அவரோட கடமை முடியணும்னு முடிவெடுத்து எனக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு இந்த மாப்பிளைய பிடிச்சிருக்கான், எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு இஷ்டம் இருக்காங்கிறதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்ல. ஆனா எனக்கு முக்கியம். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவன் நல்லவனா எனக்கு பிடிச்சவனா இருக்கணுங்கிறது எனக்கு முக்கியம். இந்த நிமிஷம் சொல்றேன், என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. நானும் உங்களை தான் காதலிக்கிறேன். கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தான் நடக்கணும். என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறிச்சுன்னா அது உங்க கையால நீங்க கட்டுறதா இருக்கணும். இப்போ நான் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போவேன். அங்க எனக்கு தாலி ஏற போற கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க வந்து கூட்டிட்டு போவீங்கன்னு உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். நீங்க வரலன்றதுக்காக நான் எவனோ ஒருத்தனை கட்டி பண்ணி மட்டும் நினைச்சிடாதீங்க. அப்படி மட்டும் நீங்க வரலன்னா அதே இடத்துல சாகிறதுக்கு கூட தயாரா இருப்பேனே தவிர வேற ஒருத்தனை என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. உங்க மனசுலயும் நான் தான் இருக்கேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க அதை மறைக்கிறீங்க. அதனால நல்லாவே உணர. நான் எவ்வளவு நம்பிக்கையா சொல்றேன், நான் வாழ்றதும் அந்த மனமேடையிலே சாகிறதும் உங்க கையில.